interesting topic, encryption. Encryption is conversion of cipher plain text into cipher text. இந்த பிக்சர்லேயே போட்டிருப்போம். சிம்பிளாக நான் சொல்லிடுறேன். என்கிரிப்ஷன் இஸ் நத்திங் பட் நான் என்னோட டேட்டாவை நான் என்கிட்ட இருந்து க்ளவுட்லேயோ இல்லை என்னோட இன்னொரு ஃப்ரெண்டுக்கோ அவங்களுக்கோ இல்லைன்னா சர்வீஸ் ப்ரொவைடருக்கோ நான் அனுப்புகிறேன்னா ஃபஸ்ட்டு என்ன செய்வேன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய டேட்டாவை பிளெயின் டெக்ஸ்ட்டை என்கிரிப்ட் பண்ணுவேன். என்கிரிப்ட் பண்ணனா ஒரு கீ யூஸ் பண்ணுவேன், ரைட்? அந்த கீ யூஸ் பண்ணி என்னோடய டேட்டாவை கன்வெர்ட் பண்ணுவேன், சைஃபர் டெக்ஸ்ட்டாக மாற்றிடுவேன். அந்த சைஃபர் டெக்ஸ்ட்டாக மாற்றிட்டு அந்த டேட்டாவை அப்படியே அனுப்பிச்சி விடுவேன் நெட்வொர்க்கில். ரெசிபியன்ட் என்ன சொல்கிறாரு, ரெசிபியன்ட் யார், ரிசீவர் என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதை வாங்கி தே ஆர் யூஸிங் எ கீ. அப்போது டீக்ரிப்ஷன் பண்ணிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னோடய பிளெயின் டெக்ஸ்ட் தனியாகவும் அந்த கீ தனியாகவும் வந்துடும். என்னோடய ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை வந்து நான் இங்கே ரீட் பண்ணிக்கலாம். இதான் என்கிரிப்ஷன் சொல்லிட்டு கான்செப்ட், ரைட்? என்கிரிப்ஷன் கான்செப்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். க்ளவுட் என்கிரிப்ஷன் இஸ் அ ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப் அ சர்வீஸ் கஸ்டமர் க்ளவுட் கஸ்டமர் டேட்டா இன்டு சைஃபர் டெக்ஸ்ட்டாக மாற்றுறது, ரைட்? Cloud encryption is commonly used to prevent unauthorized access to private information, protect sensitive data stored in the cloud. என்னன்னு பார்த்தீங்கன்னா unauthorized access, உங்களோட ப்ரைவேட் இன்ஃபர்மேஷனோ உங்களோட சென்சிட்டிவ் டேட்டாவோ சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷனை சேஃபாக க்ளவுடில் நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதுக்காகவும் unauthorized access-ஐ அவாய்ட் பண்ணுறதுக்காகவும் 1 minute பா. ரைட், அவாய்ட் பண்ணுறதுக்காகவும் தே ஆர் யூஸிங் திஸ் என்கிரிப்ஷன் டெக்னிக்ஸ். தென் cloud's customer must take time to learn about the provider's policies and procedures for encryption are also called as encryption key management. Cloud customer என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா they should understand the policies of the provider. என்னென்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி they are generating key ஜென்ரேட் பண்ணுறாங்க. என்கிரிப்ஷன் கீ வந்து எப்படிலாம் ஜென்ரேட் பண்ணுறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரே கீயை வந்து 2 இடத்துலையும் யூஸ் பண்ணலாம். என்கிரிப்ஷனுக்கும் அதே கீயும் டிகிரிப்ஷனுக்கும் அதே கீ யூஸ் பண்ணலாம். இல்லாட்டினா இங்கே வந்து என்கிரிப்ஷன் பண்ணதுக்கு ஒரு கீ யூஸ் பண்ணிட்டு ரிசீவர் எண்டில் போய்ட்டு டிகிரிப்ஷனுக்கு வேறு ஒரு கீ யூஸ் பண்ணிக்கலாம், ரைட்? இந்த மாதிரி மல்டிபிள் கீ வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதை மேனேஜ் பண்ணதுக்கு என்கிரிப்ஷன் கீ மேனேஜ்மெண்ட் வந்து they are using. Then the cloud encryption capabilities of the service providers needs to match the level of sensitivity of data being hosted. இவங்களோட மெயின் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீட்ஸ் டு மேட்ச் த என்ன டைப் ஆஃப் டேட்டாவை சென்சிட்டிவ் டேட்டாவை ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் என்கிரிப்ஷனே வந்து கொடுக்கணும். சென்சிட்டிவ் டேட்டா ரொம்ப க்ரூஷியல் ரொம்ப கிரிட்டிக்கல் டேட்டாவாக இருந்ததுன்னா அதுக்கு என்கிரிப்ஷன் டெக்னாலஜி நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. அந்த டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி இன்னும் ஸ்ட்ராங்கர் என்கிரிப்ஷன் பண்ணலாம், இல்லைன்னா இன்னும் ஸ்ட்ராங்கர் கீ ப்ரொவிஷனிங் வந்து கொடுக்கலாம், ரைட்? ஸ்ட்ராங் என்கிரிப்ஷன் டெக்னாலஜி இஸ் எ கோர் டெக்னாலஜி ஃபார் ப்ரொடெக்டிங் டேட்டா இன் டிரான்சிட் டு அண்ட் ஃப்ரம் the cloud as well as data stored in the cloud. ஸ்ட்ராங் என்கிரிப்ஷன் டெக்னாலஜி இதை வச்சு தான் என்ன செய்கிறாங்க, ப்ரொடெக்டிங் யுவர் டேட்டா, உங்களை டேட்டாவை சேஃப்கார்ட் பண்ணுறாங்க. எப்படின்னா இந்த டிரான்சிட் மூவ் ஆகிறப்பையும் சரி, இல்லை க்ளவுடில் இருக்கிறப்பையும் சரி, இல்லை ஆன் ப்ரிமிசஸில் வைக்கிறப்பையும் சரி, இல்லை உங்கள் டேட்டாவை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்பையும் சரி, இது எல்லா சுச்சுவேஷன்லேயும் ஸ்ட்ராங் என்கிரிப்ஷன் டெக்னாலஜி யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் டேட்டா வந்து சேஃபாக இருக்கும். த கோல் ஆஃப் என்கிரிப்டர்ஸ் க்ளவுட் ஸ்டோரேஜ் இஸ் டு கிரியேட் எ விர்ச்சுவல் ப்ரைவேட் ஸ்டோரேஜ் சிஸ்டம் தட் மெயின்டைன் கான்ஃபிடென்ஷியலிட்டி அண்ட் டேட்டா இன்டெகிரிட்டி. இது மெயின் கோல் ஆஃப் என்கிரிப்ஷன் அந்த க்ளவுட் ஸ்டோரேஜுக்கு எதுக்கு யூஸ் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் கிரியேட்டிங் எ விர்ச்சுவல் ப்ரைவேட் ஸ்டோரேஜ். ஒரு வெர்ச்சுவலாக வந்து ஒரு ஸ்டோரேஜ் வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. அதை க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் உங்கள் டேட்டாவை சைஃபர் டெக்ஸ்ட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா டு மெயின்டைன் யுவர் டேட்டா ஆஸ் எ கான்ஃபிடென்ஷியலாக டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, ரைட்? அதே நேரத்தில் உங்களோட டேட்டாவோட இன்டெகிரிட்டி ஒற்றுமையும் வந்து பிரியாத அளவுக்கு பார்த்துக்கணும், ரைட்? நெக்ஸ்ட்டு என்கிரிப்ஷன் ஷுட் செப்பரேட் ஸ்டோர்டு டேட்டா ஃப்ரம் டேட்டா இன் டிரான்சிட். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், என்கிரிப்ஷன் பண்ணுறப்போ இங்கேருந்து ஒரு டேட்டாவை அனுப்புகிறீங்க, அது வந்து உங்கள் கையில் இருக்கிறப்போ அது ஒரு மாதிரி
ஒரிஜினல் சைஃபர் ஒரிஜினல் பிளெயின் டெக்ஸ்ட்டாக கூட வச்சுருக்கலாம். ஆனால் டிரான்சிட்டில் இருக்கப்போ உங்களோட டேட்டா வந்து சைஃபர் டெக்ஸ்ட்டாக மாற்றி அமைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு சேஃப். டிபெண்டிங் அப்போ அந்த பர்டிகுலர் cloud provider such as Microsoft allow us to 5 security account per client. ஒரு கிளைண்ட்டுக்கு மைக்ரோசாஃப்ட் பொறுத்தவரை ஒரு கிளைண்ட்டுக்கு 5 அக்கௌண்ட்டு கொடுக்குறாங்க. ரைட், டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட்ஸை யூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஒரு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்போ ரிசீவ் பண்ண, ஏன்னா ஒரே அக்கௌண்ட்லேருந்து அனுப்புகிறப்போ வந்து சேனல் ஐடென்டிஃபை பண்ண இன்ட்ரோடியூஸ் வந்து ஹேக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அட் ஏ டைமில் மல்டிபிள் அக்கௌண்ட்ஸை யூஸ் பண்ணலாம். இது இல்லாத மல்டிபிள் கீஸ் யூஸ் பண்ணலாம். அது யார் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா அமேசான் வெப் சர்வீசஸ். வி கேன் கிரியேட் மல்டிபிள் கீஸ் அண்ட் ரொட்டேட் தோஸ் கீஸ் டூரிங் டிஃப்ரெண்ட் செஷன். ஒரு செஷனுக்கு இப்போ நான் ஒரு 10 மணிக்கு லாகின் பண்ணுறேன்னா ஒரு கீ யூஸ் பண்ணுவேன். ரைட், ஒன்று அடுத்த ஒரு 10:30 மணிக்கு திருப்பி லாகின் பண்ணி என் டேட்டா அனுப்புனா வேறு ஒரு கீ யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி மல்டிபிள் கீஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. Although encryption protects data from unauthorized access, it does not to prevent data losses. In case இது என்கிரிப்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா அன்அத்தரைஸ்ட் ஆக்சஸில் பண்ணாத அளவுக்கு அவங்க டேட்டாவை அனுப்புறதுக்கு பார்க்குறாங்க. அதை மீறியும் சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா லாஸஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. The losing encrypted data is to lose the key that provides access to the data. நீங்கள் அந்த டேட்டாவை லாஸ் பண்ணுறீங்கன்னா சைஃபர் டெக்ஸ்ட்டாக லாஸ் பண்ணுறப்போ உங்களோட கீயும் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கீ மேனேஜ்மெண்ட்டை பக்காவாக பண்ணிங்கன்னா உங்கள் டேட்டா வந்து சேஃபாக இருக்கும். இதுதான் என்கிரிப்ஷன் இன் க்ளவுட். ரைட்.